2026 எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரங்க நிலைமை இப்போ எப்படி இருக்குது? எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல இருக்குது. 7.5 சனி ஒரு பக்கம் உங்களை வாட்டி வதைக்குது. அதே நேரத்தில் ராகு கேது தான் உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. ராசிக்குள்ளார பாம்பு கருநாகம் என்று சொல்லக்கூடிய ராகு உட்கார்ந்துட்டார். நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக வாழ முடியல, நிம்மதியாக தூங்க முடியலை. ஏதோ வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது வீக்காகிடக்கூடாதுன்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. போலியாக நடிக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போல்லாம் அது மாதிரி நான் நடந்துக்க வேண்டியதாக இருக்குது. பார்க்குறவங்க ஏதாவது பலவீனமாக நினச்சிடக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் யார் எப்போ கேட்டாலும் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன குறை, அடுத்த மாதம் கூட ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ அப்படி இப்படி பேசி எல்லாத்தையும் ஒப்பேத்தின்னு இருக்கீங்க. அந்த நிலைமை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்கள் ராசிக்கு 4வது ராசி சுக ராசியிலே இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். ஆனால் மார்ச் மாதம் வரைக்கும் ஆரோக்கியம் பாதிக்கும். ஏப்ரல் 14 சித்திரை மாதம் 1ஆம் தேதி வருது இல்லைங்களா? அதிலேருந்து படிப்படியாக உங்களுக்கு நிலைமை சீராகுங்க. படிப்படியாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. ஆமாங்க, சின்ன வயசுக்காரங்க கூட வயது மூத்தவங்க மாதிரியெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு நீங்கள் தெரியுறீங்க. அந்த நிலைமை மாறி ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு எல்லா வகையிலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆரோக்கியமும் அதிகமாகும். அதே மாதிரி வரவேண்டிய பணம் வரமாட்டேங்குது, தர வேண்டிய இடத்துலேருந்து ப்ரெஷர் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. வரவேண்டிய பணமும் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால உடம்பை ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. முக்கியமாக கால்வலி, கழுத்து வலி, காது வலியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் சின்னதாக அக்கறையாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லதுங்க. எந்த உணவு ஒத்துக்குது, எது அலர்ஜியை கொடுக்குதுன்னு நல்ல டாக்டரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று, புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று உங்களுடைய புண்ணியத்தையும் இந்த வருஷத்தில் அதிகப்படுத்துப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக பேச ஆரம்பித்தா கூட பெருசாக சண்டை வருது. அப்படி என்ன நான் தப்பாக சொல்லிட்டேன், ஆனாலும் தப்பாக சொன்ன மாதிரி கோபப்படுறாங்க. எப்படி பேசுகிறது, எப்படி நடந்துக்கிறதுன்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அதனாலே மௌனமாக பல நாட்கள் இருந்துடுறது. பேசாமல் இருந்தால் என்ன திமிரு அதிகமாகிடுச்சா, பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேசினோம்னா இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சில நேரங்களில் விழித்து கொண்டு இருப்பீங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் சனீஸ்வர பகவான் திருநள்ளாருக்கு நீங்கள் போய் வந்துடுறது தான் நல்லது. அவரை போய் பார்த்தா தான் அவர் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவார். சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு, சிவன் அம்பாளையும் வணங்கிட்டு, மரகத லிங்க தரிசனமும் பார்த்துட்டு வாங்க. ஒரு மாற்றம் இருக்கும். குரு பகவான் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் 14 வரைக்கும் 6வது வீட்டில் போய் மறையும் பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் அக்டோபர் 14 முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வக்ரத்தில் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த காலகட்டம் திடீர்னு ஏதாவது பெரிய தொகை அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் செய்யுங்க, ஆனால் அடுத்தவங்களை நம்பி பண்ணாதீங்க. உங்களுக்கு அனுபவம் இல்லாத துறையில் இறங்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் தேவையில்லாத இடமாற்றங்கள் இருக்கும். ஒரு நேரம் அதிகாரி பாராட்டுவார், ஒரு நேரம் தூக்கி அடிப்பார். அதனால் அதிகாரியை முழுசாக நம்பாமல் அவங்கள்ட்ட இடைவெளியை நீங்கள் பின்பற்றுறது நல்லதுங்க. என்ன இருந்தாலும் 2025 விட 26 இந்த 2026 ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய சபைகளில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயம் பேசி பாதியில் நின்றுச்சு. இப்போ அது முழுசாக நல்ல விதத்தில் கூடி கிராண்டாக கல்யாணத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. சகோதர வகையில் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் சரியாகுங்க. ரொம்ப வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லாத சொந்தக்காரங்க, அதுக்கு அடுத்தது ரத்த பந்தத்தில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இப்போ தேடி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை தவறாக பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. திடீர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, ஆனால் சலசலப்புகளும் இருக்குது.
அதனால் கொஞ்சம் சமாதானமாக போய்க்கிறது நல்லதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போய் வர்றது நல்லது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தாமலை அப்படிங்கிற ஊர். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டையிலேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நார்த்தாமலைங்கிற ஊரில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் இருக்குது. அங்கே போய் வந்தீங்கன்னா நல்லதுங்க. ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆடைகள் உணவுகள் வாங்கி கொடுங்க. நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. இந்த 2026 அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.